அண்மைச் செய்தி. சென்னையில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் விவகாரம் சர்ச்சையான நிலையில் கல்வி அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், குறிப்பாக மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கான ஆன்லைன் வாயிலான அந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பள்ளியில் மாணவர்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்ற அந்த எச்சரிக்கை என்பது இந்த ஆலோசனையில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாதந்தோறும் மாவட்டம் ரீதியாக இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் சார்பிலான அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். தற்போது இந்த பள்ளிகளில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்ற அளவில் ஒருவரை அழைத்து வந்து மாணவர்களுக்கு தவறான பிற்போக்கான சிந்தனைகளை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு சர்ச்சையாக பரவி இருப்பதாக அதில் கருத்து பதிவு செய்திருக்கிறார். யாரை அழைத்து வர வேண்டும், அழைத்து வரக்கூடிய நபரினுடைய பின்னணி என்ன, அது குறித்தெல்லாம் முழுமையான விஷயங்களை தெரிந்ததன் பிறகு அவர்கள் அழைத்து வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளியில் வெளியிலிருந்து ஒரு நபரை அழைத்து வந்து ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலையும் தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்கு வந்ததன் பிறகாக முழு பொறுப்பையும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பு இருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அந்த கூட்டத்தில் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இனிவரும் காலங்களில் இதுபோன்று எந்த நிகழ்வும் நடைபெறாத வகையில் ஆசிரியர்கள் எல்லோரும் செயலாற்ற வேண்டும், அதன்படி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் எனவும் தற்போது இந்த கூட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது தொடர்ச்சியாக இந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளான சந்திப்பிற்கு பிறகாக தலைமை ஆசிரியரிடமும் இன்று விசாரணை நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் நடந்த சொற்பொழிவு சர்ச்சையான நிலையில் கல்வி அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.